Good morning students. Second lesson நுகர்வு பகுப்பாய்வு consumption analysis. First பாடம் முடிச்சாச்சு. அதுல உங்களுக்கு homework நான் கொடுத்தேன். ஒரு கடைசி அந்த 5 mark questionல last question இந்த படம் வரைஞ்சு அந்த கைட்ல இருக்க ஆன்சரை எழுதிக்கணும். ஒரு நோட் போட்டு லாங் சைஸ் நோட்லன்னு சொன்னேன். நான் உங்களை ரெடியா வச்சுக்கோங்க. மார்க் போடும்போது அந்த டைம் இடம் உங்களுக்கு டைம் தர முடியாது. அதனால கண்டிப்பா அந்த கேள்வி படிச்சுங்க. உற்பத்தி வாய்ப்பு எல்லைக்கோடு. இப்போ கன்சம்ஷன் அனாலிசிஸ் நுகர்வு பகுப்பாய்வு அப்படின்னா என்னன்னா பொருளியல் நடவடிக்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் நுகர்வு தான். நுகர்வுன்னா என்னன்னா நம்ம பொருட்களை வாங்குறது, அதுதான் நுகர்வு கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இங்கிலீஷ்ல சொன்னோம்னா கன்சம்ஷன் இஸ் த சோல் எண்ட் அண்ட் அப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு கெய்ன்ஸ் சொல்லியிருக்காரு ஒரே லைன்ல. இன்ட்ரோடக்ஷன்ல கன்சம்ஷன் அப்படின்னா என்னன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு அது ரொம்ப எசென்ஷியலான ஒரு நிகழ்வு. நுகர்வு அப்படின்றது ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கை. நுகர்வின் தன்மை தான் என்னது மற்றும் மக்களோட வாழ்க்கை தரம் அதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. நுகர்வு அப்படின்னா எந்த பொருளையும் நம்ம போய் நுகர்றது, பண்டங்களை நம்ம வாங்குறது, பண்டங்கள் பணிகள் இதெல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துறோம்ல, அந்த பயன்படுத்தி நம்மளோட விருப்பங்கள் நிறைவடைகிறது பேர் தான் நுகர்வு. கன்சம்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபையிங் ஒன்ஸ் வாண்ட்ஸ். வாண்ட்ஸ்னா விருப்பம். இப்போ ஒரு பொருள் மேல நம்ம ஆசைப்படுறோம், அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், கடையில போய் அந்த பொருளை வாங்குறோம். இதுக்கு பேர் தான் நுகர்வு. கன்சம்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. த யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். அப்படியே தான் எழுதணும். த யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் வாண்ட்ஸ். கன்சம்ஷன் இஸ் ஸ்டடிட் போத் மைக்ரோ அண்ட் மேக்ரோ லெவல். பொருளியல்ல நம்ம நுகர்வுனா பண்டங்கள் பணிகளை பயன்படுத்துவதன் மூலம் தான் நம்ம விருப்பங்கள் நிறைவேறும்னு சொன்னேன். இதை பேரியல் அளவிலும் நுண்ணியல் அளவிலும் ரெண்டுலையுமே நம்ம பார்க்கிறோம். பொருளாதார அறிவியலில் தொடக்கம் நுகர்வு தான். நுகர்வு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நுகர்வு இருந்தாதான் உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு இதெல்லாமே வரும். முதல் பாடத்தில் நம்ம படிச்சோம்ல, எக்கனாமிக்ஸ்ல முக்கியமான 4 இது படிச்சோம். நுகர்வு, உற்பத்தி, பகிர்வு, பரிமாற்றம் அப்படின்னு படிச்சோம். அதுல நுகர்வு தான் முக்கிய இடம் வகிக்குது. இப்படி சொன்னோம்னா கன்சம்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ். கன்சம்ஷன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. உனக்கு ஒரு பொருள் நீ வாங்குறதுனால தான் அந்த பொருளை உற்பத்தி செய்யறாங்க. ஒரு பொருளை நீங்க ஒரு பேனாவை நீங்க யூஸ் பண்றதுனால தான் அந்த பேனாவை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்க. எந்த ஒரு புத்தகத்தையோ எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பொருளும் எடுத்துக்கோங்க, நம்ம அதை உபயோகப்படுத்துறதுனால தான் அதை நம்ம என்ன செய்யறோம், போய் வாங்குறோம், அதனால தான் அதை உற்பத்தி செய்யறாங்க. அதனால நுகர்வு தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹியூமன் வாண்ட்ஸ், மனித விருப்பங்கள். ஹியூமன் வாண்ட்ஸ்னா இன் ஆர்டினரி லாங்குவேஜ்ல டிசைர் அண்ட் வாண்ட் அப்படின்னா ரெண்டுக்குமே மீனிங் சேம் தான். டிசைர்னா ஆசை, வாண்ட்னாலும் விருப்பம், நம்ம விரும்புறது, நம்ம ஆசை, அப்படி எது வேணா எடுத்துக்கலாம். ரெண்டுமே மீனிங் சேம் தான். அப்போ வாண்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஃபார் ஹியூமன் பிஹேவியர் டு பை அண்ட் கன்சியூம் குட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, வாண்ட்ஸ்னா என்னன்னா பொதுவாக ஆசை, விருப்பம் எல்லாமே ஒரே மீனிங் தான். ஆனால் அது இப்போ பொருளியல்ல வெவ்வேறு பொருளுடையது. பண்டத்தை வாங்கும் நுகரும் நடத்தை மனித விருப்பத்தை சார்ந்தது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னன்னா மனித விருப்பங்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 3 மார்க்ல 5 மார்க் ரெண்டுல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுல வரும். மனித விருப்பங்களின் பண்புகள் எடுத்துட்டோம்னா முதல் பாயிண்ட், விருப்பங்கள் எண்ணற்றவை. வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். Human wants are countless in number and various in kinds. இப்போ விருப்பங்கள் எண்ணற்றவைனா என்னன்னா மனிதனோட விருப்பங்கள் எண்ணில் அடங்காதவை, பல வகையானவை. ஒரு விருப்பம் நிறைவேறும் போது மற்றொரு விருப்பம் தோன்றும். மாறி மாறி நம்ம ஒரு விருப்பம் நமக்கு ஒரே ஒரு விருப்பம் தானே நம்ம நினைக்க முடியாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கி நீங்க அதை அதை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதை நீங்க வாங்கிட்டீங்க. ஒரு ஷூஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்கி முடிச்சிட்டீங்க. அடுத்து விருப்பமே உங்களுக்கு வராதா, மறுபடியும் என்ன நினைப்பீங்க, அந்த வாட்சை பார்த்தோன்னா இந்த வாட்ச் இருந்தால் நமக்கு அழகா இருக்குமே, இந்த பைக்கை பார்த்தா இந்த பைக் வேணும்னு ஆசையா இருக்கும், அப்புறம் அதை பார்த்தா இதை விட அந்த இது இருந்தால் பெட்டரா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளோட விருப்பங்கள் எண்ணற்றவை, அவ்வளவுதான். ஹியூமன் வாண்ட்ஸ் அன்லிமிட்டட். அதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கும்போது வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ்னா இப்போ நம்ம விருப்பங்கள் பழக்க வழக்கங்களாக மாறும். டெய்லி ஒரு விருப்பம் உனக்கு இருக்கு, ஒரே மாதிரியான விருப்பம் பழக்க வழக்கங்களா மாறும். எடுத்துக்காட்டு, காலையில நம்ம பேப்பர் படிக்கிறது, அதை நம்ம எடுத்துக்கணும். இல்லை சிலவங்க டீ சாப்பிட்றாங்க, சிலவங்க வெத்தலை போடுறாங்க. இதெல்லாம் அவங்களோட நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட
பழக்க வழக்கமாகவே மாறி அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அதே தான் வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட்ஸில் ரீடிங் நியூஸ் பேப்பர் எழுதலாம், அது இட் பிகம்ஸ் ஏ ஹேபிட். சேம் இஸ் த கேஸ் வித் ட்ரிங்கிங் டீ ஆர் ஷோயிங் பேண்ட்ஸ். எது வேணாலும் நமக்கு வந்து அது பழக்க வழக்கங்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள் அப்படின்னா we cannot satisfy all our wants at the same time. ஒரே நேரத்தில் ஒரே இதில் நம்ம எல்லா வாண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண நம்மளால முடியாது. ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஃபீல்ஸ் ஹங்க்ரினா he takes food and that want is satisfied. இப்போ நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நம்ம நிறைவு செய்ய முடியாது, ஆனால் நான் குறிப்பிட்ட விருப்பங்களை குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவு செய்ய முடியும். இப்போ ஒருத்தர் பசி எடுக்கும்போது அவர் உணவு உண்பதுனால அப்போ அந்த விருப்பம் நிறைவேறுது. மறுபடியும் திருப்பியும் அவருக்கு பசி எடுக்கும், மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார், அப்பவும் சாப்பிடுவார், அப்போ அந்த விருப்பம் மறுபடியும் நிறைவேறும். அப்போ வாண்ட்ஸ் வந்து ஒரு மாட்டி ஒன்று திரும்ப திரும்ப வரும்போது அதை சாட்டியபிள் பண்ணிகிட்டே வரலாம், திருப்தி நம்ம வந்து அதை நிறைவேற்றிட்டே வரலாம். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். அப்படின்னா விருப்பங்கள் மாற்று பொருளால் நிறைவு பெறுது. இப்போ எப்படி எடுத்துட்டீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இது இல்லைன்னா அது. தேர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் டு சாட்டிஸ்ஃபை எ பர்டிகுலர் வாண்ட். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும்னு கடைக்கு போகிறீங்க, ஒரு விருப்பத்தை வெவ்வேறு மொழிகளில் நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம், வெவ்வேறு வழிகளில். இப்போ இட்லி, தோசை, சப்பாத்தி இதில் எதை வேணாலும் நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய பசியை நம்ம ஆற்றிக்கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னா என்னது, வாண்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ். எதை சாப்பிட்டாலும் உனக்கு வந்து பசி குறையும், அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு உனக்கு அது உன்னுடைய விருப்பம் நிறைவேறும், அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். அப்படின்னா என்னென்னா விருப்பங்கள் போட்டியிடக்கூடியது. எல்லா விருப்பங்களும் சமமான முக்கியத்துவம் வருது நம்ம சொல்ல முடியாது. அப்போ அது நமக்கு நிறையா விருப்பங்கள் இருக்கும்போது முதல்ல எந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும்னு ஆசைப்படணுமோ அந்த விருப்பத்தை முதல்ல நிறைவேற்றணும், அடுத்து நிறைவேற விருப்பத்தை அடுத்தது நம்ம நிறைவேற்றணும். வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ் அப்படின்னா ஆல் அவர் வாண்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ஸோ தட் இஸ் காம்படிஷன் அமங் வாண்ட்ஸ். ஹென்ஸ் வி ஹாவ் டு சூஸ் மோர் அர்ஜென்ட் வாண்ட்ஸ் தேன் லெஸ் அர்ஜென்ட் வாண்ட். ஆனால் என்ன நம்ம நினைக்கிறோம், விருப்பங்கள் வந்து நம்ம போட்டி ஏற்படுதுன்னா என்னென்னா நமக்கு எந்த விருப்பம் குறைந்த தீவிரமுடைய விருப்பத்தை காட்டிலும் அதிகமாக எதை விரும்பணுமோ அதை நம்ம முதல்ல செய்வோம். நமக்கு ரொம்ப தேவைன்றதை முதல்ல வாங்குவோம், மற்றது நம்ம அடுத்து வாங்குவோம். பரீட்சை வருது, நம்ம முக்கியமாக கைடு தான் முதல்ல வேணும், அப்புறம் வந்து மற்றது வந்து நமக்கு அடுத்தது தேவைப்படுது, அப்போ நம்ம அதை அடுத்தது வாங்குகிறோம். அதுதான் அந்த வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். அடுத்து வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்னா விருப்பங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. Sometimes satisfaction of a particular want requires the use of more than one commodity. Example, car and petrol, ink and pen. விருப்பங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை. சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை நிறைவு செய்ய இப்போ வந்து நம்ம கார் வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கினோம்னா கண்டிப்பாக பெட்ரோல் வாங்கி தான் ஆகும். அதே மாதிரி பென் இருந்ததுன்னா மை வந்து கண்டிப்பாக ஊற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம ஜெல் பென்னு அந்த பால் பென் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அப்படி இல்லை, பொதுவாகவே மைன்றது தேவைப்படுது. அதான் ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்குது, அதான் வந்து வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். விருப்பங்கள் மீள தோன்றுவது, மீண்டும் மீண்டும் தோன்றுது. இப்போ வந்து பசி இப்போ எடுக்கும்போது நம்ம உணவு சாப்பிட்றோம், திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு மறுபடியும் பசி இருக்குது, அப்போ மறுபடியும் உணவு சாப்பிடணுன்ற விருப்பம் நமக்கு வருது, அதான் வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். இதை வாசித்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, இதில் கஷ்டமே கிடையாது. விருப்பங்கள் எண்ணற்றவை, விருப்பங்கள் பழக்க வழக்கங்களாக மாறும். எடுத்துக்காட்டோடு நம்ம எழுதணும். அடுத்தது விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது, நீ எது உனக்கு இஷ்டமான இதோ அதை நீ வந்து எழுது. விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது. அடுத்து விருப்பங்கள் மாற்றுப்பொருளால் நிறைவு பெறுபவை, விருப்பங்கள் வந்து போட்டியிடுபவை, விருப்பங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன, விருப்பங்கள் மீள தோன்றுபவை. அடுத்த டாபிக் எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பண்டங்களின் வகைகள். பண்டங்கள்ன்றது நம்ம என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பண்டங்களோட வகைகள் பார்க்க போகிறோம். பண்டங்கள் குட்ஸ்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ். Goods are broadly classified into 3 categories. Necessaries, comforts, luxuries. மூணா பிரிக்கிறோம். Necessaries அப்படின்னா goods which are indispensable for the human beings to exist in the world are called necessaries. அப்படின்னா என்னன்னா ரொம்ப நமக்கு தேவையானது, மனிதன் உயிர் வாழ தேவையான மற்றும் தவிர்க்க முடியாத பண்டங்கள் தான் இன்றியமையாத பண்டங்கள். பண்டங்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க.
அது வந்து இன்றியமையாத பண்டங்கள், வசதி பண்டங்கள், ஆடம்பர பண்டங்கள் அப்படின்றோம். அது மாதிரி குட்ஸை வந்து goods are broadly classified into necessaries, comforts, luxuries. Necessaries na goods which are indispensable for the human beings to exist in the world are called necessaries. For example, food, clothing and shelter. Next, comforts. Comforts எடுத்துட்டோம்னா வசதி பண்டங்கள், goods which are not indispensable for life but to make our life easy, convenient and comfortable are called comforts. Example, TV சொல்லலாம், fan சொல்லலாம், refrigerator, air conditioner, இதெல்லாமே comforts. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றியமையாத பண்டங்கள் ரொம்ப முக்கியமானது உயிர்வாழ. வசதி பண்டங்கள்னா சில பண்டங்கள் தவிர்க்கக்கூடியது, அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். ஆனால் நம்ம சுகமாக வசதியாக வாழணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்டங்கள் நம்ம விரும்புகிறோம். இப்போ எடுத்துக்காட்டு, வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, எல்லார் வீட்லேயும் மின் விசிறி இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வசதி உள்ளவங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்க. டிவினா வசதி உள்ளவங்க, ஃபேன்னா வசதி உள்ளவங்க, ஃப்ரிட்ஜ்னா வசதி உள்ளவங்க, இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா லக்ஸுரிஸ் அப்படின்னா ஆடம்பர பண்டங்கள். லக்ஸுரிஸ் ஆடம்பர பண்டங்கள் அப்படின்னா சில பண்டங்கள் முக்கியமானதும் கிடையாது, அவை ரொம்ப விலை உயர்ந்தவை, இவற்றை வந்து ஆடம்பர பண்டங்கன்றோம். இது வந்து ரொம்ப வசதி படைச்சவங்க அந்த மாதிரி மக்கள் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டு எடுத்துட்டிங்கன்னா வைரங்கள், நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார்கள். இப்போ எடுத்துக்காட்டு BMW, இப்போ லேட்டஸ்ட்டு ஆடி கார், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இன்னும் கூட உயர் வருமான பிரிவினர் தான் இதை வசதி பண்டங்களாகவும் இன்றியமையாத பண்டங்களாகவும் கருதுனா அவங்களுக்கு வந்து அது இன்றியமையாத பண்டங்கள். Goods which are not very essential but are very costly are known as luxuries. Example, jewelry, diamonds and cars. However, the people with higher income, they may look necessaries or comforts. Next, cardinal utility. பண்டங்களோட வகைகள் நல்லா சொல்லியாச்சு. 3 விதமான பண்டங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணளவை பயன்பாட்டு ஆய்வு. அதில் முதலாவது எடுத்துட்டோம்னா குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. முதலே நம்ம பொருளியல் படித்தோம்னா குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி வந்து எல்லாத்துக்கும் பொருந்தி வரும். DMUன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் நம்ம. இது வந்து எல்லாத்துலேயுமே இது முக்கியமானது. ஆசிரிய பொருளியல் வல்லுநர் தான் காசன் அப்படின்றவர் இந்த விதியை வந்து 1854ஆம் ஆண்டு இதை உருவாக்குனாரு. இந்த விதியை வந்து அதனால காசனின் நுகர்வு விதின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இந்த விதி வந்து மனிதனோட விருப்பங்களின் பண்பான விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது அது அப்படின்றத அடிப்படையாக கொண்டது. அதுக்கு வந்து டெஃபினிஷன் எடுத்துட்டீங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. காசன் சொல்றது, திஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள். அதோட டெஃபினிஷன், த அடிஷனல் பெனிஃபிட் விச் எ பர்சன் டிரைவ்ஸ் ஃப்ரம் எ given increase of his stock of a thing diminishes with every increase in the stock that he already has. ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற போது ஒவ்வொரு கூடுதல் அலகிலிருந்து கிடைக்கிற பயன்பாடு குறையுது. ஒருவரிடம் உள்ள பண்டத்தின் இருப்பு கூடும் பொழுது அந்த கூடுதல் அலகிலிருந்து கிடைக்கிற பயன்பாடு குறையுது அப்படின்றது அதுதான் இந்த விதி. இதை நான் மறுபடியும் உங்களுக்கு நல்லா சொல்றேன். இப்போ ரொம்ப உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தாகம் ரொம்ப இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க. அடுத்தது மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. அடுத்து மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. அப்போ முதல் டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த முதல் டம்ளர் தண்ணி எடுத்து குடித்த உடனே திருப்பி 2வது டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கும்போது அந்த அந்த என்ன சொல்கிறது பயன்பாடு உங்களுக்கு குறைஞ்சிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கும்போது அது ரொம்ப தேர்ஸ்டியோட ரொம்ப தாகத்தோட ஆசையாக நீங்கள் தண்ணி குடிப்பீங்க. அடுத்து போகும்போது அடுத்தது 3வது டம்ளர் எடுக்கும்போது 3வது டம்ளர் வந்து உங்களுக்கு வந்து அந்த பயன்பாடு உங்களுக்கு குறையுது. இதுதான் ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற போது. அதை தான் நம்ம வந்து இதை கொஞ்சம் சிலதில் நம்ம புகதை படிப்பதை மாற்றல் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அடுத்தது அசம்ஷன்ஸ், அதாவது அனுமானங்கள், கருதுகோள், எடுகோள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா பயன்பாடு எண்ணளவில் அளவிடப்படணும். 1, 2, 3. இப்போ டம்ளர் தண்ணி குடிக்கிறியா, 1 டம்ளர், 2 டம்ளர், 3 டம்ளர், எல்லாம் அந்த மாதிரி. பழங்கள் சாப்பிட்றியா, 1, 2, 3 அப்படின்னது. அடுத்து 2வது பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு மாறாது இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பை
cardinal numbers such as 1, 2, 3 and so on. Second, the marginal utility of money of the consumer remains constant. மாறாது அப்படின்ட்டாங்க. அது கான்ஸ்டண்டா இருக்கும். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் வந்து பகுத்தறிவாளராக இருப்பார். பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும். மேலும் செலவை குறைப்பவராகவும் திருப்தியை எதில் கிடைக்குது? திருப்தி செலவை குறைப்பவராக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். திருப்தியை அதிகப்படுத்துவராகவும் இருக்க வேண்டும். The consumer should be a rational consumer and his aim is to attain maximum satisfaction with the minimum expenditure. அடுத்தது அதாவது நமக்கு நிறைய திருப்தியும் அடையணும், நம்ம குறைவாகவும் செலவு பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் கிடைக்குன்றது. அதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நுகரப்படும் பண்ட அளவு ஒரே சீரானதாக இருக்கணும். The units of the commodity consumed must be reasonable in size. ஒரு டம்ளர் தண்ணினா ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு ஆப்பிள் பழம்னா ஒரு ஆப்பிள் பழம். முதல் ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன், அடுத்த ஆப்பிள் பழம் 10 ஆப்பிள் சாப்பிட்றேன். அப்போ முதல் ஆப்பிள் சாப்பிடும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு, போக 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 அது மேலே உள்ள பயன்பாடு உனக்கு குறைஞ்சிட்டே போகும். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் குறைந்த செல் பயன்பாட்டு விதி. அடுத்து வந்து அஞ்சாவது, நுகரப்படும் பண்டத்தின் எல்லா அளவும் ஒத்த தன்மை கொண்டது. எடை, தரம், சுவை, நிறம். இப்போதான் சொன்னேன்ல, அதே தான். ஒரு பழம் சாப்பிட்றேன்னா அந்த பழத்தோட அதோட எல்லாம் அந்த எல்லா பழமும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாத்துலேருந்து ஒரே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும். அதுதான். The commodity consumed should be homogeneous, ஒரே மாதிரி, or uniform in character like weight, quality, taste, color, etc. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டங்களை நுகரும் பொழுது கால இடைவெளி இன்றி தொடர்ந்து நுகரும். இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டு 10 டம்ளர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு டம்ளர் 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு டம்ளர் 10 நிமிஷம் கழிச்சு, அப்படி இல்லை. அடுத்து இடைவெளி விடாமல் 10 டம்ளர் குடிக்கணும், இல்லை இடைவெளி இல்லாமல் 10 பழம் சாப்பிடணும். அப்படிதான். அப்போ the consumption of goods must take place continuously at a given period of time. இதுதான் 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட், அந்த நுகரும் காலத்தில் நுகர்வோரது சுவைக்கும் பாங்கு, பழக்க வழக்கங்கள், அவங்களோட தெரிவுகள், நாகரிகங்கள், வருமானம் மற்றும் நுகர்வோரின் குணாதிசயங்கள் மாறாதிருக்கணும். There should be no change in the taste, habits, preferences, fashions, income and character of the consumer during the process of consumption. அடுத்து எக்ஸ்பிளனேஷன். இப்போ நான் சொன்னது அசம்ஷன் புரிஞ்சிருக்கும். இங்கே மேலே உள்ள படத்தை பாருங்கள். இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்பிள் 1ன்னு கொடுத்து ஆப்பிளை நுகர்வோர் முதல் ஆப்பிளை நுகரும் பொழுது அதிக அளவு திருப்தி கிடைக்கிறது. ஆப்பிள் 2, ஆப்பிள் 3 ரெண்டாவது ஆப்பிளை சாப்பிடும் பொழுது எவ்வளோ கிடைக்குது? அந்த இதில் அந்த படத்தில் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அந்த அளவுக்கு தான் அவங்க திருப்தி. மூணாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அப்போ அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிருக்குது. அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க இல்லஸ்ட்ரேஷன். The law can be the law of diminishing marginal utility state if a consumer continues to consume more and more. கண்டினியூஸாக அவர் என்ன பண்ணுறாரு? கன்சியூம் பண்ணுறாரு more and more units of the same commodity, its marginal utility diminishes. அவ்வளோதான். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ. இங்கே பாருங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன பார்க்குறோம்? ஒரு நுகர்வோர் ஒரே பண்டத்தை தொடர்ந்து கால இடைவெளி இல்லாமல் அதை நுகரும் பொழுது பொருளிலிருந்து கிடைக்கிற பயன்பாடு குறைந்துட்டே போகும். அதை எடுத்துக்காட்டு இந்த 7 ஆப்பிள் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிட்றாரு. அப்போ முதலாவது ஆப்பிள்லேருந்து அவர் பெற்ற பயன்பாடு 20 அலகு. அப்போ ரெண்டாவது ஆப்பிளில் வரும்போது 15 அலகு ஆயிடுச்சு. மூன்றாவது பண்டத்தில் வரும் பொழுது பயன்பாடு அதை 2 விட இன்னும் குறையுது, 10. ஐந்தாவது ஆப்பிள்லேருந்து அவரோட பெற்ற பயன்பாடு 0 போயிடுச்சு. அடுத்து 6, 7 பார்த்தீங்கன்னா எதிர்மறை மைனஸில் போகுது. இதுதான் இந்த படம். இந்த கீழே ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பிக்சர்லேருந்து இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த இதுலேருந்து அவங்களோட இந்த இது வந்து குறைஞ்சிட்டே வருது பாருங்கள் அவங்களோட பயன்பாடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து டோட்டல் யூடிலிட்டியில் காட்டுறாங்க. இங்கே வந்து கீழே வந்து பயன்பாடு எதிர்மறை பயன்பாடு மைனஸில் போகுது. இந்த படத்தில் வரைஞ்சி இந்த கீழே அந்த கோடானது மேல் நோக்கி போகாமல் அது கீழே சரிஞ்சு கீழே வந்துடுது. அது மைனஸில் வர்றதுனால கீழே வருது. முதல்ல மேலே 0 வரை போய் அப்புறம் சரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம வந்து ஒரு நோட் போட்டு இந்த படம்லாம் நம்ம அப்புறம் வரையலாம். நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் மார்க்ஸ் உண்டு. இந்த படம் வரைஞ்சி இந்த கொஸ்டினோட ஆன்சரை நம்ம எழுதணும். இந்த அட்டவணையும் பார்த்துக்கோங்க. அட்டவணை ரொம்ப ஈஸியானதான். 7 முதல் மொத்த பயன்பாடு 20, 35, 45, 50, 50, அப்புறம் 45, 35. முதல்ல வர 2D, அப்புறம் அப்படியே குறையுது. இதுலேருந்து கழிச்சு போட்டோம்னா இதுதான் அந்த பயன்பாடு, இறுதிநிலை பயன்பாடை நம்ம சொல்கிறோம். TU மைனஸ் MU டோட்டல் யூட்டிலிட்டியிலேருந்து மார்ஜினல் யூட்டிலிட்டியை கழிக்கிறோம். இப்போ இந்த அட்டவணையிலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா பயன்பாடு உயர்ந்து செல்வதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே போகும்போது 0 ஆகி அதுக்கு பிறகு உச்ச பயன்பாடு அடைஞ்சு 0 ஆகி அப்புறம் எதிர்மறையில் குறையுது. அவ்வளோதான். குறைபாடு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டை எண்ணளவுகளில் அளவிட முடியாது.
இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்லேயும் அந்த படங்கள் அந்த அட்டவணை எல்லாமே சேம் தான். அந்த டேப்லெட் காலம் எல்லாமே சேம். இப்போ சொன்னதே தான் உங்களுக்கும் அதே தான் வருது. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. we find that the total utility goes on increasing but at a diminishing rate. கூடிட்டே போகுது, ஆனால் ஒரு கடைசியில் குறைய ஆரம்பிக்கும். on the other hand, marginal utility goes on diminishing. when marginal utility becomes zero, the total utility is maximum, and when marginal utility becomes negative, the total utility diminishes. Criticism. First one, utility cannot be measured numerically because utility is subjective. இரண்டாவது, இவ்விதி உண்மைக்கு மாறான அனுமானங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. This law is based on the unrealistic assumptions. மூணாவது பார்க்கும்போது this law is not applicable to indivisible commodities. இவ்விதி பயன்பாட்டை எண்ணளவுகள் அளவிட முடியாது முதல்ல. ரெண்டாவது, இவ்விதி உண்மைக்கு மாறான அனுமானங்களை அடிப்படையாக கொண்டது. தேர்ட் பார்த்தீங்கன்னா, பகுக்க முடியாத பண்டங்கள் அப்படின்னா என்னென்னா, பிரித்து பார்க்க முடியாத பண்டங்கள், உடச்சி கொடுக்கறது, இப்படி பிரித்து கொடுக்கறது, அந்த மாதிரி பண்டங்கள் இதில் வராது. முழுமையான பண்டங்கள் தான் இதில் இருக்கும். இதான் வந்து குறைபாடு, கிரிட்டிசிசம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, படிச்சிங்கன்னா. அடுத்தது விதியின் விதி விலக்குகள், எக்ஸம்ஷன்ஸ் டு த லா என்னென்னு பாருங்க. பொழுதுபோக்கு இதில் வராது. குடிப்பழக்கம் உள்ளவங்க, கருமிகள், இசை வல்லுநர்கள் மற்றும் கவிஞர்கள், வாசித்தல், இதெல்லாம் வந்து இந்த விதிக்கு இதுக்கு வந்து விதி விலக்கு. இப்படி எடுத்துட்டோம்னா ஹாபீஸு, ட்ரங்கர்ஸு, மிஸ்ஸர்ஸ், மியூசிக் அண்ட் poetry and readings. And the next, importance or application of law of diminishing marginal utility. The law of diminishing marginal utility, one of the fundamental laws of consumption. முதலாவது இப்போ வந்து இதோட முக்கியத்துவம் பார்க்குறோம். நடைமுறை பயன்கள். இந்த விதி வந்து நுகர்வு சார்ந்த விதிகளுக்கு அடிப்படையாக இருக்குது. எந்த நுகர்வுனாலும் இந்த விதியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பாருங்கள், தேவை விதி, தேவை நிகழ்ச்சி, நுகர்வோர் உபரி, பதிலீட்டு விதி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த குறைந்த செல் விதியை தான் அதை வந்து அடிப்படையாக வச்சு தான் இனிமேல் வர விதிகள் பூராமே எல்லாமே வரும். நான் முன்னாடியே சொன்னேன், பொருளியலில் குறைந்த செல் பயன்பாட்டு விதி மிக மிக முக்கியமானது. அடுத்தது மூணாவது பாயிண்ட் எடுத்திங்கன்னா, நிதி அமைச்சருக்கு the finance minister taxes a more moneyed person more and a less moneyed person less. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிதி அமைச்சர் வந்து அதிக பணம் வச்சிருக்கவங்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறார், குறைந்த பணம் இருக்கிறவங்களுக்கு குறைந்தமாக வரி விதிக்கிறார். இப்போ ஒரு மனிதனின் வருவாய் உயரும் பொழுது வரியும் உயரும். வருவாய்க்கு வருவாய், ஒருவருக்கு வருவாய் உயர்வதனால வருமானத்திலிருந்து பெறும் இறுதிநிலை பயன்பாடு குறையுது. இதுதான் குறைந்த செல் விதியை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதான் இந்த மூணாவது பாயிண்ட். அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் லா emphasizes an equitable distribution of wealth. அதாவது இந்த செல்வ பகிர்வுல சமத்துவத்தை இது வலியுறுத்துது. உயர் வருமானம் பெறுவோருக்கு பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு குறைவாக இருக்கும். அப்போ செல்வந்தர்கள் மேல் அதிக வரி விதித்து கிடைத்த வருவாயை ஏழை மக்களோட கல்விக்காக நம்ம செலவு செய்யலாம். அதிகமாக இருக்கவங்ககிட்ட இருந்து வாங்கி குறைவாக இருக்கவங்களுக்கு செலவு செய்யறது. அப்போ பாருங்க, அதுதான் சம பகிர்வு. இதனால செல்வந்தரின் பயன்பாட்டு இழப்பை விட ஏழை மக்களின் பயன்பாட்டு அதிகரிப்பு அதிகமாக இருக்கும். அதனால இந்த விதி அதுக்கு ரொம்ப அப்ளிகபிளாக இருக்கு. This law emphasizes an equitable distribution of wealth. The marginal utility, MU na marginal utility of money to the more moneyed is low. Hence, redistribution of income from rich to poor is justified. அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தோம்னா, ஆடம் ஸ்மித்தோட தன்னுடைய புகழ்பெற்ற வைர தண்ணீர் முரண்பாட்டு கோட்பாட்டை அவர் விளக்கியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, ஆடம் ஸ்மித்தோட கோட்பாட்டோட பேரு டயமண்ட் வாட்டர் பாரடாக்ஸ். இப்போ டைமண்ட் இஸ் ஸ்கேர்ஸ், ரொம்ப அபூர்வம். டைமண்ட் வந்து ஸ்கேர்ஸ் இல்லை ரொம்ப ரொம்ப அதிக பேர் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஹென்ஸ் இட்ஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் ஹை and its price is high even though it is not very much needed. Ana water is abundant, hence its marginal utility is low and its price is low even though it is very much essential. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைரம் தண்ணீர் முரண்பாட்டு கோட்பாட்டிலேருந்து என்ன சொல்கிறாரு? வைரத்தோட விலை அதிகம் ஆனால் பயன்பாடு குறைவு, டைமண்ட் வாட்டர் பாரடாக்ஸில். அடுத்தது, ஆனால் தண்ணீர் பார்த்தீங்கன்னா இன்றியமையாதது, அது அதிக அளவில் கிடைக்குது. ஆனால் விலையை வந்து வைரத்தின் விலையோட ஒப்பிட்டால் தண்ணீரோட விலை ரொம்ப குறைவானது. அவ்வளோதான் இந்த லா, இதோட முடியுது. அடுத்ததோட பேர் த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. ரெண்டாவது லா, சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. குறைந்த செல் விதியை இறுதிநிலை பயன்பாட்டு விதி ஒற்றை பண்ட நுகர்வு விருப்பத்திற்கு மட்டுமே பொருந்தது. இதை வந்து உண்மையில் விருப்பங்கள் எண்ணற்றவை, அது வந்து எண்ணற்ற பண்டங்களை நுகரும் சூழலில் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி விவரிக்கப்பட்டு இப்போ சம இறுதிநிலை
பயன்பாட்டு விதியாக உருவானது. இந்த விதிக்கு இன்னொரு பேர் பதிலீட்டு விதி. சம இறுதிநிலை விதின்னு சொல்லலாம், பதிலீட்டு விதினும் இதை சொல்லலாம். ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னா ரியாலிட்டியில் பார்த்தோம்னா wants are unlimited and these wants are to be satisfied. Hence, to analyze such a situation, the law of diminishing marginal utility is extended and is called law of equi-marginal utility. It is also called the law of substitution, law of consumers. இதற்கு வேற வேற பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது. அப்புறம் இது வந்து காசனோட இரண்டாம் விதின்னு சொல்லலாம், காசன் செகண்ட் லான்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச திருப்தி விதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதோட டெஃபினிஷன், வரையறை. மார்ஷலோட கூற்றுப்படி ஒரு மனிதன் பல வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பெற்றிருந்தால் அதை அந்த பல வகை பயன்களிடையே பகிர்ந்தளிக்கும் போது அதன் பயன்களில் இறுதிநிலை சமன்பாடு ஒரே அளவில் சமமாக இருக்கும்படி பகிர்ந்தளிப்பான். ஒன்றை விட மற்றொன்றில் அதிக இறுதிநிலை பயன்பாடு கிடைக்குமானால் அவர் அதிக பயன்பெறும் நோக்கில் குறைந்த பயன் தரும் பொருளிலிருந்து அதிக பயன் தரும் பொருளுக்கு மாறிவிடுவார். என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரே மாதிரி இருந்தால் சம இறுதிநிலை. இதே அவங்க வந்து அதிக இறுதிநிலை பயன்பாடு கிடைக்கும்னா அதிக பயன்பாடு தரும் பொருள் அந்த அதிகமாக பெறும் நோக்கில் குறைந்த பயன் தரும் பொருளில் இருந்த அதிக பயன் தரும் பொருளுக்கு மாறி விடுவார்கள். அவ்வளோதான். இதை நம்ம இதில் சொல்லும்போது டெஃபினிஷன் பாருங்க. மார்ஷல், இஃப் எ பர்சன் ஹேஸ் எ திங் விச் ஹி கேன் புட் டு செவரல் யூசஸ், he will distribute it among these users in such a way that it has the same marginal utility he will distribute it among these users in such a way that it has the same marginal utility in all. For if it had a greater marginal utility in one use than another, he would gain by taking away some of it from the second use and applying it to first. முதல்ல சொன்னதே தான், எந்த இடத்துல அதிக இறுதிநிலை பயன்பாடு இருக்குமோ அந்த இடத்துல அவர் வந்து அதுக்குலேருந்து அதிக பயன் தரும் பொருளுக்கு மாறிவிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ். முதலாவது அசம்ஷன், திருப்தியை அதிகப்படுத்த விரும்பக்கூடிய பகுத்தறிவாளராக இருக்கணும். நுகர்வோர் எப்படி இருக்கணுமா, எங்கே அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். The consumer is rational in the sense that he wants to get maximum satisfaction. ஒவ்வொரு பண்டத்தின் பயன்பாடும் எண்ணளவில் அளவிடப்பட வேண்டும். The utility of each commodity is measurable in cardinal numbers. The utility of each commodity is measurable in cardinal numbers. இப்போ ரெண்டாவது பார்த்தோம்னா ஒவ்வொரு பண்டத்தின் பயன்பாடும் எண்ணளவில் அளவிடப்பட வேண்டும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பணத்தோட இறுதிநிலை பயன்பாட்டில் மாற்றம் இல்லை. The marginal utility of money remains constant. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், நுகர்வோரோட வருமானம் வரையறுக்கப்பட்டது. நுகர்வோரோட வருமானம் ஒரு ஃபிக்ஸட் வரையறுக்கப்பட்டது. இப்போ இன்கம் ஆஃப் த கன்சியூமர் இஸ் கிவன், ஆல்ரெடி கிவன். அடுத்து there is perfect competition அப்படின்னா என்னன்னா பண்டங்களோட விலைகள் வரையறுக்கப்பட்டது, வருமானம் வரையறுக்கப்பட்டது. பொருட்களில் சந்தையில் நிறைவு போட்டி நிலவுகிறது. பெர்ஃபெக்ட் காம்படிஷன் என்னன்னா நிறைவு போட்டி நிலவுது. அடுத்து பண்டங்களோட விலையும் வரையறுக்கப்பட்டது. அப்போ அடுத்தது பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் ஆர் கிவன். அடுத்து செவன்த் பாயிண்ட், லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்ரேட்ஸ் அப்படின்னா குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி செயல்படுகிறது. இதில் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி செயல்படுகிறது, சமநிலை இறுதி பயன்பாட்டு விதியில். அடுத்து இது விளக்கம் பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் இந்த விதி விளக்கப்படுகிறது. ஆப்பிள், ஆரஞ்சு ரெண்டு பண்டங்களை எடுத்துட்டாங்க. எக்ஸ்பிளனேஷனில் the law can be explained with the help of an example. Suppose a consumer wants to spend his limited income, அவரோட இன்கத்தில் on apple and orange. He is said to be in equilibrium only when he gets maximum satisfaction with his limited income. Therefore, he will be in equilibrium when marginal utility of apple divided by price of apple is equal to marginal utility of orange divided by price of orange is equal to k. ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக அதை சொல்லணும். நுகர்வோர் என்ன பண்ணுறாரு, இரு பண்டங்களில் தன் வரையறுக்கப்பட்ட வருமானத்தை ஒரு நுகர்வோர் செலவிட விரும்புகிறாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அதிக திருப்தி தரக்கூடிய பொருளை எடுத்து அதில் எதில் கிடைக்குதுன்றதை பார்க்கும்போது ஆப்பிளின் இறுதிநிலை பயன்பாடும்
வகுத்தல் ஆப்பிளோட விலையும் ஆரஞ்சின் இறுதிநிலை பயன்பாடு வகுத்தல் ஆரஞ்சோட விலையோட ஈக்குவல்ட்டா இருக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு கே. அதான் MUA ஆப்பிளோட இது டிவைடட் பை பிரைஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு MUO ஆரஞ்சு டிவைடட் பை PO தட் இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ கேன்றது நிலையான இறுதிநிலை பயன்பாடு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. இப்போ லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டியோட அட்டவணை பாருங்க. வண்ணங்களோட எண்ணிக்கை 6, 1 2 3 4 5 6. மொத்த பயன்பாடு பாருங்க 25 45 63 இப்படி கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதிநிலை பயன்பாடு என்ன பண்றாங்க, இறுதிநிலை பயன்பாடுன்றத போட்டிருக்காங்க எடுத்து. அதுக்கப்புறம் அந்த 25 முதல்ல போட்டுறாங்க. அப்புறம் 25 45ல் 25 கழிச்சு 20, 63ல் 20, அப்படி 45 கழிச்சு 18 அப்படி கழிச்சு போட்டிருக்காங்க. இது நம்ம அப்படி தேவைப்படும் போது நம்ம படிச்சுக்கலாம். MU/PA இது வந்து நம்ம படம் வரைஞ்சி எழுதும் போது நமக்கு தேவைப்படும் இந்த அட்டவணை. இந்த அட்டவணைப்படி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டில் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இந்த விதி விளக்கப்படுகிறது. நுகர்வோர் எடுத்து வருமானத்தை எடுத்துக்கிறாங்க ஒரு 14. அப்போ அந்த முழு தொகையும் அவங்க வந்து மேற்கூறிய சமன்பாட்டில் அடிப்படையில் இந்த விதியானது நுகர்வு சமநிலை விதின்னு இதை நம்ம அழைக்கிறோம். இப்போ இது எடுத்துக்காட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். MUA ஆப்பிள், MUO ஆரஞ்சு. இச்சூழலில் ஆப்பிளை நுகர்வதை விட ஆரஞ்சை நுகர்வது தான் புத்திசாலித்தனம் அப்படின்ற கடைசியில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, இதை கன்க்ளூஷன் பண்ணி பார்க்கும்போது அவர் இந்த முழு தொகையையும் ஆப்பிளுக்காகவும் ஆரஞ்சுக்காகவும் செலவிட விரும்புகிறார். ஆப்பிளுக்காகவும் ஆரஞ்சுக்காகவும் செலவிட விரும்புறாரு. ஆப்பிளின் விலை 2, ஆரஞ்சின் விலை 1 அப்படின்னு வச்சு அசியூம் பண்ணியிருக்காங்க. அசியூம்னா ஆப்பிளோட விலை 2, ஆரஞ்சு 1லாம் இல்லை, இது கிடைக்காது. ஆனால் வந்து அசம்ஷன் அப்படி. அப்போ அந்த நுகர்வோர் உச்ச பயன்பாட்டினை அடைய விரும்பினா அவர் எத்தனை வாங்குறாரு பாருங்க. 5 அலகு ஆப்பிளையும் 4 அலகு அலகுனா அளவு ஆரஞ்சையும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் அவர் 142 அலகு மொத்த பயன்பாட்டினை பெறுகிறார். இந்த படத்தில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அவன் வந்து எந்தெந்த அளவில் மொத்த பயன்பாடுன்றது கிடைக்குது. இப்போ முதல் இதில் பார்க்கும்போது அந்த ஏலேருந்து A1 அடுத்து A2 அதுதான் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை பார்ப்போம். இதன் மூலம் அவர் 142 அலகு மொத்த பயன்பாட்டினை பெறுகிறார். MUA டிவைடட் பை PA இஸ் ஈக்குவல் டு MUO டிவைடட் பை PO. அது 10/2 இஸ் ஈக்குவல் டு 5/1. இந்த இருந்தால் தான் இப்படி இருந்தால் தான் ஈக்குவலாக வரும். ஆனால் B2 B3லாம் அந்த கோடை வந்து விளக்கத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வரைபடத்தில் பார்க்கும்போது X அச்சில் செலவின் அளவு, Y அச்சில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சோட இறுதிநிலை பயன்பாட்டை நம்ம குறிப்பிடுறோம். அப்போ நுகர்வோர் ஆப்பிளுக்காக 10 ஆரஞ்சுக்காக 4 செலவிடுறாங்க அப்படின்னா ரெண்டுலேயும் இறுதிநிலை பயன்பாடு சமமாக இருக்கும். இப்போ A1 இஸ் ஈக்குவல் டு BB1, அங்கே தான் 5 இஸ் ஈக்குவல் டு 5. அதை உச்ச பயன்பாட்டினை அவர் பெறுகிறார். இந்த படத்தை நம்ம பார்த்துட்டோம்னா இதுலேருந்து நமக்கு விளங்கும் எந்த இடத்துல உச்ச பயன்பாடு அடைகிறாங்கன்றது. அடுத்தது இதோட குறைபாடு பார்த்தீங்கன்னா, இது குறைபாடுன்றது இந்த பயன்பாட்டினை அளவிட முடியாது, உணரதான் முடியும். நீ ஆப்பிள் எவ்வளோ சாப்பிட்ற, ஆரஞ்சு எவ்வளோ சாப்பிட்ற, உனக்கு எதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்றதை உனக்கு வந்து மற்றவங்ககிட்ட நீ சொல்ல முடியாது. நீ அதை சாப்பிட்டா தான் அதை உணரதான் முடியும். அதனால் இதை அளவிட முடியாது. இந்த விதி நீண்டகால பயன்பாட்டு பண்டங்களுக்கு பொருந்தாது. இது ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரி பொருள்களுக்கு தான் பொருந்தும். நீண்ட காலத்துக்கு இது என்ன செய்யாது, பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிச்சிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கும்போது நுகர்வோர் உபரி. நுகர்வோர் உபரி அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ். The concept of consumer surplus was originally introduced by classical economists and later modified by இது முதல்ல இந்த நுகர்வோர் எச்சம், இது நுகர்வோர் கன்சியூமர் சர்ப்ளஸ்னா நுகர்வோர் எச்சம் அல்லது நுகர்வோர் உபரி அப்படின்னு சொல்லலாம். இது முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா தொன்மை பொருளியல் அறிஞர்களான பிரெஞ்சு பொருளாதார அறிஞர்களான ஜூல் டுபூட் அப்படின்றவரும் ஜீவன்ஸ் அப்படின்றவங்களும் 1884 இந்த கருத்தை சொன்னாங்க. ஆனால் நுகர்வோர் எச்சம் இந்த கருத்தை சீர்படுத்தி வழங்கினது மார்ஷல் தான். எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டோம்னா மார்ஷலோட பொருளியல் எடுத்துட்டிங்கன்னா மார்ஷலோடைய இது வந்து நமக்கு வந்து அதிகமான நிலைமையில இருக்கும். மார்ஷலோட முக்கியத்துவம் அவர் வந்து இக்கருத்து குறைந்த செல் பயன்பாட்டு நிதி விதியை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதோட இலக்கணம் சொல்லியிருக்காரு பாருங்க. மார்ஷல் நுகர்வோர் எச்சம் அப்படின்னா என்ன, ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே மேல் அப்படின்னு முடிவு செய்து கொடுக்க நினைத்த விலைக்கும் நுகர்வோர் உண்மையில் கொடுத்த விலைக்கும் உள்ள வித்தியாசம் தான் நுகர்வோர் எச்சம் எனப்படும். அப்படின்னா என்னன்னா இப்போ பாருங்க, ஏற்கனவே இந்த ஆர்த்தர்ஸ் நேம்ல நான் சொல்லிட்டேன். ஆர்த்தர்ஸ் நேம் திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி டெஃபினிஷன். ஆல்ஃபிரட் மார்ஷல் டிஃபைன்ஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் as the excess of price which a person would be willing to pay a thing
rather than go without the thing over that which he actually does pay is the economic measure of this surplus satisfaction. This may be called consumers surplus. இப்போ இதோட எடுகோள்கள் இதனை எடுத்துக்காட்டோட உங்களுக்கு நான் விளக்குறேன். இதில் எடுகோள்கள் பார்க்க போகிறோம். மார்ஷல் assumed that utility can be measured. பயன்பாட்டை அளவிட முடியும். இரண்டாவது, marginal utilities of money of the consumer remain constant. இறுதிநிலை பயன்பாட்டில் மாற்றமில்லை. அடுத்தது, there are no close substitutes for the commodity. பதிலீட்டு பண்டங்கள் இல்லை. நாலாவது பார்த்தோம்னா, the taste, income and character of the consumer do not change. நுகர்வோரின் சுவை, வருமானம், செயல்பாட்டில் மாற்றம் கிடையாது. அஞ்சாவது லாஸ்ட், யூட்டிலிட்டி ஆஃப் ஒன் கமாடிட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த அதர் கமாடிட்டிஸ். ஒரு பண்டத்தின் பயன்பாடு மற்றொரு பண்டத்தை சார்ந்து இருப்பது இல்லை. இது அவர் அனுமானங்கள் கொடுத்திருக்காரு. இப்போ எடுத்துக்காட்டா நம்ம சொன்னேன் உங்களுக்கு என்னன்னா, இப்போ பாருங்க, நுகர்வோர் எச்சம்ன்ற கருத்தை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் விளக்கலாம். நுகர்வோர் ஆப்பிளை வாங்க விரும்புறார் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ அங்கே ஆப்பிள் ரூபாய் 4 தர தயாரா இருக்கார். ஆப்பிளோட உண்மை விலை 2. அப்போ நுகர்வோர் எச்சம் 2 அப்படின்னா அவர் ஆப்பிளுக்கு தரதுக்கு 4 ரூபா தர தயாரா இருக்கார். ஆப்பிளோட விலை 2 தான். அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உபரியா கிடைக்கிறது 2 ரூபா. அப்போ 4 - 2னா 2. அப்போ நுகர்வோர் எச்சம் என்பது இந்த 2 ரூபா தான். அதிக விலைக்கும் உண்மையில கொடுத்த விலைக்கும் உள்ள வேறுபாடு. நுகர்வோர் எச்சம் இஸ் ஈக்குவல் டு கொடுக்க நினைத்த விலை மைனஸ் உண்மையில் கொடுத்த விலை. அது நீங்க மறந்துடவே கூடாது. The concept of consumer surplus என்னன்னா, explained with the help of an example. Suppose a consumer wants to buy an apple. He is willing to pay 4 rupees. ஆனா அதோட விலை, the price of the apple 2 rupee only. அப்ப hence the consumer surplus எவ்வளவு? 4 - 2 that's equal to 2. அப்ப consumer surplus is the difference between the price that the consumer is willing to pay and what he actually pays. Consumer willing to pay கொடுக்க நினைக்கிறதுக்கும் what he actually pays ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் consumer surplus. What a person is willing to pay minus what he actually pays. அதான் potential price minus actual price. மேத்தமேட்டிக்கலா சொல்லும் பொழுது TU minus P into Q. இதில் சொன்னீங்கன்னா என்னன்னா, கணித முறைப்படி சொல்லும்போது TU minus P into Q. TUனா மொத்த பயன்பாடு, Pனா விலை, Qனா பண்ட அளவு. அதை இன்னொரு அட்டவணை மூலமா நம்ம இதை விளக்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் 6, 5, 4, 3, 2 தொடர்ந்து அடுத்தடுத்து ஆப்பிள் தர தயாரா இருக்காங்க. ஆப்பிளுக்காக 20 அவங்க தர தயாரா இருக்கும் பொழுது தகுவிலை. ஆனால் அவர் ஆப்பிள்களுக்காக உண்மையில் கொடுத்த விலை 10 தான். இப்போ 2 × 5. அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு மொத்த பயன்பாடு என்னது? மைனஸ் உண்மை இன்ட்டு பண்ட அலகு, எவ்வளோ வாங்குற பண்டம் அதான். அப்போ TU minus P into Q. TUன்றது மொத்த பயன்பாடு 20. அப்போ இதோட விலை 2 × 5. அப்போ 20 - 10ன்னா தட்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ நுகர்வோர் எச்சம் 10 அப்படின்றத இந்த அட்டவணை மூலமும் பின்னால் இருக்க அந்த படத்தின் மூலமும் நம்ம இதை நம்ம கணிதம் ரீதியின்படி இதை நம்ம அறிந்து கொள்ளலாம். யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி பாருங்க, ஆப்பிள், ஆரஞ்சு. ஆப்பிள் 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி வில்லிங்னஸ் டு பே பாருங்க, முதல்ல ஒரு இதுக்கு 6, அடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கு 5 ஆகுது, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 2, இப்போ டோட்டல் 20. ஆக்சுவல் ப்ரைஸ் 2 rupees தான். அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க 10. இப்போ கன்சூமர் சர்ப்ளஸ் மைனஸ் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ்னா 6 - 2 4, 5 - 2 3, 4 - 2 2. இந்த அட்டவணை பார்த்தோம்னா கரெக்டாக இந்த அட்டவணையோட முடியுது. அதாவது என்னன்னா, டோட்டல் யூட்டிலிட்டி அதான் Pன்றது ப்ரைஸு, Qன்றது குவான்டிட்டி. இந்த படம் கன்சூமர் சர்ப்ளஸ் படத்தையும் மற்றதையும் நம்ம அப்புறம் பார்ப்போம். நுகர்வோர் உபரியில் இந்த அட்டவணையோட நம்ம முடிச்சிருக்கோம். மீதி ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.